நான் குடிச்சேன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டேன். காரணம்? உன்னை சோதிக்க. நான் செஞ்ச தப்பு என்ன? நீ புள்ள பிடிக்கிறவன் சொன்னாங்களே. யார் சொன்னது? அந்த ஹோட்டல்ல தான். அதை நீங்க நம்புறீங்களா? முதல்ல நம்பினேன், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? யாரும் இல்லாதவ. பேரு சரசு. எத்தனையோ பேர் எனக்கு ஆதரவு தந்தாங்க. ஆனா இரவு வந்ததும் அவங்க மனசெல்லாம் இருண்டு போச்சு. எப்படியோ இதுவரைக்கும் என் மானத்தை காப்பாத்திக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டேன். பிறகுதான் உங்களை ஓட்டல சந்திச்சேன். பழுத்து குலுங்குற மரமும் பருவ பெண்ணும் பாதுகாப்பு இல்லாம வாழவே முடியாது. இது இப்போதைய சமூகத்தின் தலை விதி. உங்க அன்பு பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அனாதை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி, பேர் சரவணன். ஆமா, குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதானே தெரிய முடியாம பின்னாலேயே வந்தேன். அப்பா, எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்து. எப்படி? அதான் குழந்தைய நீ பாத்துக்கல, ஆண் பாதி பெண் பாதி, அதுதானே குடும்பம். காவலுக்கு நான், சேவைக்கு நீ. என்ன சரிதானே நான் சொல்றது? ஹலோ, யார் பேசுறது? ஓஹோ, நீயா? வண்டியெல்லாம் தேடி பார்த்தவங்க, ஆளு கிடைக்கல. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. அவன் இங்க வரல. வரலையா? சரிங்க, அவதான் நாங்க பாத்துக்கிறோம். காளியா பக்கத்துல தான் நிக்கிறான். சரிங்க, சரி வச்சிருங்க. என் குழந்தை எங்க? அதை நீதானே மறைச்சு வச்சிருக்கிற. மரியாதையா என் குழந்தைய கொடுத்துரு. இங்க பாரு, இல்லன்னா உன் ரத்தத்தை உறிஞ்சிடுவேன். உன் குடலை மாலையா போட்டுக்குவேன். நல்லா இருக்கு. என் குழந்தை எங்க? சொல்லு, என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? என்ன இது? ஏய், இவன் நல்லவன் இல்லை, இவன் புள்ள பிடிக்கிறவன். போய் தாண்டி, இவனை நம்பாதே, இவனை நம்பாதே. இவரு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் பட்டிருக்கிற பாட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், பழி சொல்லாம இருந்தா போதும். சுகுணா, அதுதான் அறியாம பேசுதுன்னா நீ இப்படி பேசுறியே. உள்ள அடிச்சுட்டு வாக்கா, வா. ஆமா, நீங்க பட்டாளத்துல சேர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க அப்பா கட்ட வண்டி ஓட்டிட்டு இருந்தாரு. நீ சும்மா இருக்க மாட்டேன். எது கேக்குற? இல்ல, வண்டி ரொம்ப நல்லா ஓட்டுறீங்களே, அதுக்காக கேட்டேன். அடடே, மழை வரும் போல் இருக்கே, சீக்கிரம் ஓட்டுங்க. வந்து தூங்கிட்டா போல் இருக்க. ஆமா. அட, உனக்கும் தூக்கம் வருதா? மழையோ விட்ட பாடு இல்ல, மாடுகளும் களைச்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்கதான் படுத்துக்க. பரவாயில்ல, குழந்தை தூங்கட்டும். சும்மா படுத்துக்க. நீங்க? நான் காவலுக்கு இருக்கேன். உள்ள தள்ளி படுத்துக்க. உள்ள.
சும்மா இருக்க மாட்டீங்க, குழந்தை பிள்ளையாட்டம். அடடே, குழந்தையோட வேலைய நான் என்னமோ நினைச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ கீழே விழுந்து தலையில. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் ஓட்டல்ல பட்ட உதைக்கு வஞ்சத்துக்கு வந்துட்டாங்களே. அது மட்டும் காரணம் இல்ல சரசு, அவங்களால இந்த குழந்தைக்கு ஆபத்து இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்ன குழந்தைக்கு ஆபத்தா? எனக்கு என்னமோ நம்ம கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது பக்கு பக்குங்குது. மாமா கிட்ட தொலைச்சிட்டு வந்துட்டீங்க, அவரை தேடத்துக்கு வழி இல்ல. கல்யாணத்தை பத்தி நினைச்சா பக்கு பக்குங்க. அவரை மனுஷன் தேடுவான், அவர் எங்க போனா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு தடை போட்டவர் இல்ல. சும்மா இருங்கக்கா, நல்லது கெட்டதுன்னா பெத்தவங்க தான் முன்னால இருந்து நடத்தி வைக்கணும். நடத்தி வைக்கணும். இவர் குறுக்க நின்னு தடுக்கிறாரு. இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கல்யாணம் நடக்கலாம். என்னமோ இவர் கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துட்ட மாதிரி. அவர் கல்யாணத்தை இவரே நேரம் நின்று பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாக்காட்டி என்ன, பார்த்தவெல்லாம் பேசுறானே. இவர் முகரக்கட்டைக்கு காதல் கல்யாணம் வேற. காதல்னா கண்ணால பேசிக்குவாங்க, கையால அப்படி இப்படின்னு ஜாட காமிச்சுக்குவாங்க. நம்ம துரை காயில எழுதியிருக்காரு. லவ் லெட்டரா? பின்ன என்ன லீவ் லெட்டரா? எழுதுனது எழுதினாரு, சரியா எழுதுனான்னு. நான் உன்னை காதலிக்கிறேன், என்ன சொல்றேன்? மொட்டையா உண்டாங்கிற மாதிரி இப்படி ஒரு காயில் எழுதி அப்படி தூக்கி ஜன்னல் வழியா போட்டாரு. அந்த கூட்டிட்டு இருந்த வேலைக்காரியில இருந்து சமயக்கட்டுல சமைச்சுட்டு இருந்தா பாரு சமயக்காரி, அவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் இந்த லெட்டர் சுத்துன்னு சுத்தி இந்த காயில எந்தெந்த பொம்பளை கையில கிடைச்சதோ அத்தனை பேரும் அதாராவ நம்மள காதலிக்கிறவன் அப்படின்னு அசந்து அத்தோட என்ன பரவாயில்லையே நேரா மாமனார் கைக்கே போயிருச்சு. முடிச்சு அப்புறம் என்னதான் நடந்துச்சு? உங்க அப்பா கல்யாணம் ஒரு மாதிரியா முடிஞ்சது. அப்பாடா, ஏக்கா அத பத்தி யாருமே ஒண்ணுமே பேசிக்கலையா? இது ஒரு கல்யாணமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இத்தனை கலாட்டாக்கு அப்புறம் நான் பிறந்திருக்கிறேன், இதுக்கு மேல என்ன இருக்க முடியும்? அவ்வளவுதான். சரி புறப்படு. எங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு தான் போய் கையெழுத்து போட்டு வருவோம். ஐயோ ஐயோ, யார்கிட்டயுமே சொல்றது இல்லையா? சொல்லாத, சிரிப்பான். ஏன் சிரிக்கிறாங்க? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அதுக்குன்னு ஒரு மூஞ்சி இருக்குதாக்கும், அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு பயங்கரம் இருக்கத்தான் செய்யும். சரி சரி, மனசு மாறத்துக்குள்ளார சீக்கிரமா போயிட்டு வருவோம். வா ஐயோ மாமா, மாமா ஐயோ ஐயோ மாமா, மாமா ஐயோ மாமா வேண்டாம் மாமா. சேத்த கேட்டியா? ஏண்டா அயோக்கிய பயல, என்ன வண்டியா ஏத்துனே? எங்கப்பா குளிச்சிட்டு வர்ற? குளிச்சுட்டா வர்ற, உன்னை தலை மொழிட்டு வரேன்டா. என்ன மாமா நடக்குது? விஷயத்த கேட்டியா? ஊட்டிக்கு போறதுக்கு எக்மோர்ல ஒன்று போய் ஏதோ ஒரு வண்டியில என்ன ஏத்தி விட்டுட்டான். ஏன் அவனுக்கு அறிவில்ல? என்ன அறிவுல பேசினா பல்ல உடைச்சு போடுவேன். டாக்டர், அக்கா சத்தம் போட்டதும் மயங்கி விழுந்துட்டாங்களே. பயப்படாதம்மா, குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த அதிர்ச்சி ஏற்படுறது சகஜம். இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா? இருக்குது. காணாம போன குழந்தைய கொண்டு வந்து கண்ணுல காமிச்சிட்டு அந்த பைத்தியம் தெளிஞ்சிடும். அத முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க, நான் அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறேன். டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரமா குழந்தைய கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு மட்டும் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சியா? உன்னை விட நான் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படா குழந்தை வந்து சேரும்னு. யாரும் துடிக்க வேண்டாம், குழந்தை தானே வேணும், நான் கொண்டு வரேன். என்ன புள்ள பிடிக்க போறியா? நீ வரையா இல்லையாப்பா? என்னையும் கூப்பிடுற? ருக்கு செத்தாவது கண்டுபிடிப்போம், இல்ல பெத்தாவது கொண்டு வருவோம். வா.